ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். வைசி ஸ்டில் சிங்கிளோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூ அந்த புது கேமரா உமன் வான்லி ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. யூ அந்த வான்லியை நிக்க வச்சு நான் கொஞ்சம் உங்களை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு மாறி மாறி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அந்த பக்கமா போற ஷாஷாவும் ஷென்னும் பார்த்துட்டு என்னடா இது கதை கொஞ்சம் பெருசா இருக்குது போல, ரெண்டு பேரும் திடீர்னு எப்படி இவ்ளோ க்ளோஸ் ஆவாங்க அப்படின்னு பேசிட்டு அதை போட்டோ வேற எடுத்து அது நேரா ஷாமான்க்கு அனுப்புறாங்க. ஷாமான் ஜியா கிட்ட காட்டுறா. ஜியாக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா கண்டுக்காத மாதிரியே பில்டப் கொடுத்துட்டே இருக்கா. அடுத்து சிஇஓ சொல்லிட்டு இருக்கா ஷென்னு கிட்ட, ஒரு 10 நாளைக்கு யூ லீவ் எடுத்திருக்கான், ஆபீஸ்க்கு வர போறது இல்லையான்னு சொல்ல 10 நாள் லீவ் எடுத்திருக்காரா, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜியா அவளோட வேலைய ரெகுலரா போய் பாக்குறா. அந்த ஒரு பையனை டேட் கூட போனால அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னும் இவகிட்ட வித்தையெல்லாம் காட்டுற அப்படின்னு காமெடி பண்ண, இல்லங்க இதுக்கு மேல நான் வரப்போறது இல்ல, ரெண்டு பேரும் வந்துட்டு இதை இதோடய விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி சிஇஓவும் இந்த கேப்ல ஒரு மீட்டிங் ஒன்னு அட்டென்ட் பண்றா. அவள இன்னொரு கம்பெனிக்கு கூப்பிட்டு இன்னும் பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் கொடுத்து அங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க. அத பத்தி இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஷாஷா வந்து என்னாச்சு யூவை காணவே இல்லையேன்னு சொல்ல, இரு நான் ஜியாக்காவது போன் பண்ணி கேக்குறேன், என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஜியாக்கு போன் பண்றா. ஜியா இல்லையே எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு போனை கட் பண்றா. சிஇஓக்கு தலையே வெடிக்குது. ஜாயிண்ட் ஃபண்ட்ல எப்பவும் காசு போட்டு வச்சிருப்பான், எப்பவுமே எடுத்ததே கிடையாது. முதல் தடவை அதுல இருந்து 20 lakhs ரிலீஸ் பண்ணிருக்கான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா எங்க இருந்து போன் வந்தது, அதை நம்ம ட்ராக் பண்ணிட்டு கிளம்பி போய் பாக்கலாம்ல அப்படின்னு சிஇஓ ஷென்னு அப்புறம் ஷாஷா 3 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா ஒதுக்குப்புறத்துல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வான்லி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு கால் முடியல போல, அவளுக்கு ஏதோ சர்ஜரி பண்ணுமா, அப்படியே அமைதியா வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்கதான் யூ வந்திருக்கான் இவளுக்கு இந்த வீட்டை ரீடிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு. வான்லி நீ கவலைப்படாத, உனக்கு எப்போ காசு உன்னோட அக்கௌண்ட்க்கு வருதோ அப்ப நீ எனக்கு திரும்பி கொடுத்தா போதும். வீல் சேர்லயே உட்காந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி உனக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க உட்காந்து நீ நட்சத்திரத்தை கூட பாக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல இந்த இடத்துல உனக்கு டெலிஸ்கோப் பிக்ஸ் பண்ணிருக்கேன், அழகா ஒன்னொன்னா நீ ரிசர்ச் கூட பண்ணலாம் ஆபரேஷன் ஆரம்பிக்கிற வரைய. அதுக்கப்புறமா நீ கண்டிப்பா நடந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீக்கிரமா சர்ஜரிக்கு பயப்படாம சர்ஜரி பண்ணிக்கோ, எல்லாம் நல்ல விதமா நடக்கும்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து வரான். அடுத்து நேரா அவளோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஜியாட்ட, அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்க, இல்ல சரியாயிருவா அப்படின்னு ஜியா சொல்றா. ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், சீரியஸ்னு போட்டிருந்ததுன்னு யூ கேட்க, நான் டாக்டர், ஏன் அந்த பொண்ணு மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை, டேட் பண்றியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அந்த பொண்ணுக்கு நான் கடன் தான் கொடுத்திருக்கேன் ரெனோவேட் பண்ணி தரத்துக்காக. அந்த பொண்ணு சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காசெல்லாம் திரும்ப கொடுத்துருவான்னு சொல்ல, அந்த பொண்ணு கொடுக்காமலே காணாம போயிட்டா என்ன பண்ணுவான்னு கேட்க, அவ ஒரு ஆர்டிஸ்ட், நானும் ஒரு ஆர்டிஸ்ட், ரெண்டு பேரும் ஒருத்தங்க மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து வெளியே போறா. உனக்கு மனசு நல்ல மனசுதான், ஆனா வாய் சரியில்லாதனால யாராலையும் இதை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியா கத்த ஆரம்பிக்கிறா. சரி விடு, அதான் நீ இருக்கல்ல, எனக்கு தான் அப்பப்போ கரெக்ட் பண்றீங்க, உன் கூட சேர்ந்தாதான் எனக்கும் நான் தப்பா பேசலங்கிற நம்பிக்கையே வருது அப்படின்னு நம்ம யூ சொல்லிட்டு இருக்கான். ஜியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. யூ மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துட்டான். அந்த பக்கம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் போது சிஇஓ வரா. அந்த ப்ராஜெக்ட எதுக்கு வேண்டான்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அது சரிப்பட்டு வராது, 1 வீக்ல அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்ல ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி வந்து அலர்ஜி மாதிரி ஆகுது, தும்மிட்டே இருக்கான். நேரா கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க, ரொம்ப ஹெவியா போகுது அப்படிங்கறதால. ஜியா பாக்குறா, ஏதோ மோந்து பார்க்க கூடாத ஐட்டத்தை ஒரு மோந்து பாத்திருக்காருன்னு சொல்ல யூ சொல்றான், அந்த நாய்க்குட்டி வீட்டுல இருக்கும் போது சாக்ஸ்ல ஏதோ சுச்சு போயிட்டு ஓரமா போட்டிருக்கும் போல, அது என்னதுன்னு எடுத்து தெரியாம மோந்து பாத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் இவர் இன்னும் ஒரு 2 நாளாவது கிளீன் ஆக்சிஜன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வச்சே செய்யணும், அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சா மட்டும்தான் அவருக்கு சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த ப்ராஜெக்ட இன்னும் 1 நாள்ல முடிக்கணும், என்ன பண்றதுன்னு கேட்க, யூ நம்ம ஷென்னை காட்டி இப்ப அவன் திறமையா தான் இருக்கான், அவனை செய்ய சொல்லுங்கன்னு சொல்ல ஷென்னு கொஞ்சமா நர்வஸ் ஆயிடுறான். கிளம்பி போறான், ஆபீஸ்ல உட்காடுறான், சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அங்க சிசிடிவி கேமரால பாத்துட்டு யூ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கொஞ்சம் கூட யோசிக்காத டைரக்டா செய்யன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கான். சரி இவ்ளோ மோட்டிவேட் பண்றாரு, நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷென்னு ரொம்ப கான்பிடென்ட்டா அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறான். ஷென் அன்னைக்கு ஷாஷாவோட போயிட்டு இருக்கான். அப்போ ஷாஷா சொல்றான், உனக்கு மோட்டிவேஷன் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நான் உன்னை ஹைலி மோட்டிவேட் பண்றேன்னு சொல்ல, ஷாஷா கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஷென் உடனே வேணாம் பப்ளிக் பிளேஸ்ல அதெல்லாம் வேணாம், பாத்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒண்ணுடா, நானும் பாத்துட்டே இருக்கேன், யூ அது உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஆனா சிஇஓ இருக்காங்கல்ல அப்பப்போ ஏதோ வியர்டா பிஹேவ் பண்றாங்க, ஏதோ ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா கண்டுபிடிக்கிறா. சிஇஓ மறுபடியும் அந்த வேலைக்கு ஆஃபர் பண்ணாங்கல்ல அவங்கள பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா, ஓகே சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறா போல. ஷென்னிங்க கஷ்டப்பட்டு அவனோட டிசைனை ஒரு வழியா முடிச்சிடுறான். அடுத்த நாள் ஷாஷாவை சிஇஓ கூப்பிடுறாங்க. ஷாஷா உனக்கு பீஜிங்ல வேலை கிடைச்சா போவியான்னு கேட்க,
நான் எப்படி ஷாங்காயில இருந்து பீஜிங்க்கு போக முடியும்? இங்கதானே என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல 3 மடங்கு சம்பளம் கிடைச்சா அப்ப போவியான்னு கேட்க 10 மடங்கு சம்பளம் கிடைச்சா கூட போக மாட்டேன். நான் ஒண்ணும் உங்களை மாதிரி கரியர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள் கிடையாது. எனக்கு ஜாலியா வேலை பார்க்கணும். ஏதாவது ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் ஷென்னு கூட ஜாலியா இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நான் மட்டும் அங்க தனியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ கேட்க, நீங்க போறீங்களா? என்ன சொல்றீங்க? ப்ரொமோஷன் கொடுத்து அங்க அனுப்ப போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா இவ ஷாக் ஆகுறா. அவளுக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி இருந்துட்டோம்ல அப்படின்னு. யூ மறுபடியும் ஆபீஸ்க்கு வரான். ஷென்னு பண்ண டிசைன் எல்லாம் காட்டுறான். இந்த இடத்துல நீ ஏஐ யூஸ் பண்ணிருக்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இது என்னோட டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்றான். அப்பயும் இது என்னோட பேர்ல தான் போகுது. உனக்கு புரியுது இல்ல, நீ இப்ப தனியா இல்ல, எனக்கு அசிஸ்டண்டா இருக்க. சோ என்னைக்குமே ஏஐ ஒரு சும்மா டெக்னிக்கா யூஸ் பண்ணலாமே தவிர அது உன்னோட ஆர்ட்டா மாத்த கூடாது. மத்த எல்லா இடமும் ஓகே, ஆனா இந்த இடத்த மட்டும் மாத்துன்னு சொல்ல ஷென் ஓகேன்னு கிளம்புறான். பார்த்தா நம்ம யூ அவனுக்குன்னு சொல்லிட்டு கத்தையா காசு எடுத்துட்டு வந்து, இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணுங்கிறதால அதோட ஒட்டுமொத்த பணமும் உனக்கு தான். கார்டுல மாத்தி விட்டா பெருசா எஃபெக்ட் தெரியாது, காசா கையில கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஷென்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். நேரா உள்ள போனதும் நம்ம ஷாஷாவை கூப்பிடுறான். ஷாஷா ரூம்குள்ள போனா அப்படியே பெட் நிறைய நோட்டா எடுத்து வச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா இது, எல்லாமே காசான்னு ஷாஷா கேக்குறா. அது மட்டும் இல்ல, உனக்கு ஸ்பெஷல் ரிங்கும் இருக்குன்னு சொல்ல, ரிங்க வேறையான்னு சொல்லிட்டு ஷாஷா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு ஷாஷா அடுத்து கேட்க, தனியா நான் வந்துட்டு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலான் இருக்கேன். எப்படி யூ சார் இருக்காரோ அவரை மாதிரியே ஒரு சோலோவா ஆரம்பிக்கலான் இருக்கேன்னு சொல்ல ஷாஷா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சூப்பர், ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. சரி ஓகே, அப்ப நான் நாளைக்கு போயிட்டு நான் சார் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு இவனும் மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறான். ஆனா மத்த எந்த விஷயத்தையும் பத்தி, சிஇஓ பத்தி எல்லாம் ஷாஷா சொல்லாமலே அமைதியா இருந்துட்டு இருக்கா. சிஇஓ கிட்ட வேலை குடுக்கறேன்னு ஒருத்தன் பேசிட்டே இருக்கான்ல, அவன் அடுத்து யூவை பாக்குறான். யூ கிட்ட சிஇஓ இந்த மாதிரி என்கிட்ட வரப்போறாங்க அப்படின்னு சொன்னதும் யூ பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அன்னைக்கு மறுபடியும் ஷென்னு யூ கிட்ட வரான். நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன், தனியா போய் நான் தனியா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் உனக்கு, எப்படி இப்படிலாம் டக்குன்னு பேசுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு யூ கத்த ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே புரியல ஷென்னுக்கே, எதுக்காக இப்படி கத்துறாரு, எப்படினாலும் நான் தனியா போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யூ அங்கிருந்து நேரா கிளம்பி ஜியா லைப்ரரியில இருக்கா. அவ பின்னாடியே சுத்த, என்னாச்சு, யாரு ஹர்ட் பண்ணா, இல்ல நீங்க யார ஹர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, யூ பாத்துட்டு இருக்கான். இல்ல அது ஷென் இருக்கான்ல, தனியா போகணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம சிஇஓ இருக்கால, அவளும் பீஜிங் போகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்ல, இதுல என்ன, அவங்க தனியா போகணும்னு ஆசைப்பட்டா போயிட்டு போறாங்க, அவங்களுக்கும் அவங்கவுங்க லைஃப பாக்கணும்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது யூக்கு செட்டே ஆகல. ஷென்னு வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்கான். என்ன யூ சார் சப்போர்ட் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கவே இல்ல, எனக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்ல, ஆமாண்டா, ஒரு பக்கம் நீயும் போற, சிஇஓவும் போறாங்க, 2 பேருமே இல்லன்னா அவர் ஷாக்கா தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு பொறுமையா ஷாஷா கேக்குறா. சிஇஓ மேடம் வேலையை விட்டு போறாங்களா, இத பத்தி நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, சொல்லியிருந்தானே இப்படி பண்ணிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷென் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து வேகமா வெளியே வந்துட்டு இருக்கா ஷாஷா. இங்க பாரு, அந்த யூலாங்க இருக்கான்ல, உன்னை பத்தி ஏதோ தப்பு தப்பா பேசியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, ஷென் அதை வாங்கி பாக்குறான். இது ஏதோ ஆன்லைன்ல ஏஐல இருந்து சுட்டு அதுக்கப்புறமா அதை மாத்திருக்காங்க, நல்லாவே தெரியுதுன்னு யூலாங் ஷென்னை பத்தி குறை சொல்லியிருக்கான். இதெல்லாம் தான் யூயோட தரம் போல, அசிஸ்டன்ட்னா இப்படிதான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு யூயோவே அசிங்கப்படுத்திருக்கான். ஷென்னு கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறான். பார்த்தா நல்லா யூலாங் கூட சண்டை போட்டிருப்பான் போல. யூ அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் கேட்க, என்ன இது வேணா சொல்லலாம், என் குரு உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். உன் வேலையை பாக்குற வழியை மட்டும் பாரு, என்னை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு யூ அங்கிருந்து நேரா கிளம்பி உள்ள போயிடுறான். ஷென்னோட பயோடேட்டாவை இத்தனை நாளா பத்திரமா வச்சிருந்திருப்பான் போல. அதை எடுத்து பார்த்துட்டு, இப்ப நீ வந்தப்ப எவ்வளவு சாதாரணமான ஆளா இருந்த, இப்ப நீ ரொம்ப முன்னேறிட்ட, கண்டிப்பா நீ பெரிய ஆளாகிறத நான் பார்க்கதான் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு இங்க வேலையை விட்டு ரிசைன் பண்றதுக்காக இவன் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணணும் போல, அதெல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கான். யூ அடுத்து ஜியாவை கூப்பிடுறான். ஜியாவும் மேல ஏறி வரா. பார்த்தா வாசல் வராண்டா இருக்குல்ல, அதுலயே டேபிள் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப்னு கூப்பிடுவியான், அப்ப கூட வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டேன், உனக்கு எவ்வளவு திமிரு, போனா போது நீங்க உட்கார்ற அப்படின்னு ஜியா உட்கார்றா. இல்ல ஜியா, இந்த மாதிரி இந்த கோட்டு இந்த டை எப்படி இருக்கு, எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அவார்டு வாங்க போறேன், நீ பேசாம என் கூட வரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க, சரி போனா போது வர அப்படின்னு ஜியாவும் ஒத்துக்கிறா. அதுக்கு முன்னாடியே யூக்கு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு இருக்கான். அந்த இன்டர்வியூவை பார்க்கலாம் அப்படின்னு ஷென்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் டிவி ஆன் பண்றாங்க. நம்ம யூ நிறைய விஷயத்த பேசிட்டு, ஷென் இருக்காரு, என்னோட அசிஸ்டண்டா இருந்தாரு, இப்ப தனியா அவரே வந்துட்டு ஒரு டிசைனர் ஆக போறாரு, ஒரு வேலை என்கிட்ட பேச பிடிக்காதவங்க, நான் வியர்டான ஆளுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஷென்னை காண்டாக்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி இல்ல, அவனோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொல்ல, ஷென்னு பாக்குறான், என் மேல அவருக்கு இவ்வளவு பாசம் இருக்கும்னு யோசிச்சு கூட பாக்கலன்னு அடுத்த நாள் போறான். பாஸ், நான் இங்க இருந்து கிளம்புறேன் பாஸ், தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், நான் என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்தை கத்துக்காததெல்லாம் உங்ககிட்ட இந்த இன்டர்னா வேலை பார்த்த இந்த காலத்துல கத்துக்கிட்டேன், என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். யூ பயங்கர டல்லா இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஷென் இப்படி விட்டு போறது பிடிக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் சிஇஓ போறா, ஜியா கிட்ட பேசுறா.
நான் போறதா இல்லையான்னு எனக்கே புரியல. நாங்க 3 பேரும் ஒரு ராப்போவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வேலை பார்ப்போம். இப்போ இது எல்லாமே எப்படி உடைய போகுதுன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு. யூயூவை பத்தி கூட கவலையா இருக்குன்னு சொல்ல யூயூ கீழே விழுவார்தான். ஏஞ்சு பாரு, அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜியா சொல்றா. நம்ம யூயூவை பாக்குறதுக்கு சிஇஓ வராங்க. இனிமே இந்த வேலையெல்லாம் நான் தானே பாக்கணும், நானே பாத்துக்கிறேன்னு சின்ன சின்ன வேலையெல்லாம் பாக்க சிஇஓ அங்க இருந்து ஏதாவது சொல்றானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அப்போ ஷென்னு உள்ள வரான். இந்த கம்பெனியோட ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் டிசைனரா இருக்கீங்களா? நேத்து தான் நான் இன்டர்வியூ போனேன். இதே கம்பெனிக்கு டிசைனரா செலக்ட் ஆயிட்டேன். அதனால இந்த கம்பெனிலே எனக்கு ஒரு டிசைனர் வேலையை போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, அப்ப இனிமே நீங்க 2 பேரும் ஒரே லெவலா அப்படின்னு சிஇஓ கேக்குறாங்க. யூயூ பாக்குறான். அவனும் நானும் எப்படி ஒரே லெவல், நான் சீனியர் தானே, அது கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். சிஇஓக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, யூயூ ஷென்னு 2 பேரும் மறுபடியும் ஒரே இடத்துல இருக்க போறாங்க. இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, யாரும் விழ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. புது புது கிளைண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. யூயூட்ட ஒருத்தங்க, ஷென்னு கிட்ட ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு கன்சல்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிஇஓக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க போல. அன்னைக்கு சிஇஓ வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஜியா எல்லாம் கூட வந்திருக்கா. அப்ப கூட கடைசி வரைய யூயூ சிஇஓ கிட்ட எதையுமே பேச மாட்டேங்கிறான். அங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. போகும்போது இந்த கம்பெனியை அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அந்த நாள் ஞாபகம் வருது. தனியா இன்னொரு பக்கம் யூயூ நின்னுட்டு ஆல் தி பெஸ்ட், நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். யூயூ அடுத்த நேரா ஜியாவை பாக்கிறதுக்கு போறான். ஜியா பாக்குறா. ஒன்னு சொல்லவா, சிஇஓ போறாங்கன்னு உனக்கு அப்செட்டா இருக்கு. ஆனா அது நீ வந்துட்டு சொன்னன்னு வச்சுக்கோயேன், ஒருவேளை அவங்க உண்மையாவே ஸ்ட்ராங்கா போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மள ஒருத்தர் மதிக்கிறான்ப்பா, பரவாயில்ல, நம்ம நல்லா வேலை பாக்குறோம்னு சந்தோஷத்துல போவாங்க. இல்ல போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், நீ சொன்னா போகாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா சொல்லாம நீ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தனா அதுல எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல, கரெக்ட் தான் நீ பேசுறதும் அப்படின்னு சொல்லிட்டு யூயூ அங்க இருந்து கிளம்புறான். நான் உன்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ அந்த புது ஆபீஸ் ஆளுங்க கூட பேசிட்டு இருக்கா போல அங்க போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் வெளியே வந்துடுறா. சொல்லு, எதுக்காக என்ன வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு வரேன்னு சொல்ல சிஇஓ, நீ எங்கேயும் போகாத, நம்மளே வேலை பார்க்கலாம், நான் நல்லா வேலை பாப்பேன் தான், ஆனா நீ கரெக்டா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவ, அதனாலதான் உனக்கு ப்ரொமோஷன் கூப்பிட்டுருக்காங்க. நானே டிசைனே பண்ணாதப்போ நீ புது ஆபீஸ்க்கு போயிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க சிஇஓ பாக்குறா. ஓ, அப்ப என்னோட சக்சஸ் எல்லாமே உன்னோட ஹெல்ப்னால வந்தது, தனியா போனானால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறா. சத்தியமா அப்படி இல்ல, நீ இருந்தனாலதான் என்னால நல்லா வேலை பார்க்க முடிஞ்சுது. என்னோட ஃபிளாஸ் எல்லாத்தையுமே நீ மறைச்சிடுற. அதே மாதிரி உனக்கு எது வராதோ டிசைனிங் ஏரியா, அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் நல்லா வேலை பார்க்க முடியுதுன்னு சொல்ல, சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சிஇஓ அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் ஷென்னும் யூயூவும் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஷாஷா உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப சிஇஓ உள்ள வந்துட்டா. சரி, நான் வேலைக்கு மறுபடியும் வந்துட்டேன், நான் கம்பெனிக்கு போன் பண்ணி பீஜிங்க்கு வர முடியாதுன்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்க வேலை எதை விட்டு போயிடாதீங்கன்னு அவங்க இங்கே என்ன டைரக்டர் ஆக்கிருக்காங்க. நான் இனிமே சிஇஓ கிடையாது, டைரக்டர். என்னோட பொறுப்புக்கு நான் ஷாஷாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். சோ அவளுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, யூ நீ மட்டும்தான் ப்ரொமோஷன் இல்லாம வெட்டியா ரொம்ப நாளா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க, கொஞ்சமாவது டெவலப் ஆகி மேல வர வழியை பார்ப்பான்னு சொல்ல, ஓகே டைரக்டர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இங்க இந்த ஷாவ்மான் இருக்கால, அவ ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மறுபடியும் சேர்ந்துக்கலான்னு போன் பண்ணிட்டே இருப்பான் போல. கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறா. வீட்டுக்கு போகும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, இருமா நம்ம சேர்ந்துடலாமா, என் கூட வாமான்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ரோட்லயே வந்து விழுந்துட்டு இருக்கான். இத பாத்துட்டு யூ இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். சார் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஷாமான் ஓடி போயிடுறா. ஏய் பொம்பளை பிள்ளைய அவன தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யூ 2 அடி அடிச்சுட்டு வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு ஷாமான கூட்டிட்டு வேகமா கிளம்பி ஓடி வந்துடுறான். சண்டை போடுற வயசாதுன்னு சிஇஓ அடுத்த நாள் கேக்குறா. அதுவா, ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூ கேட்டுட்டு இருக்கான். ஆனா இங்க இந்த ஷாமான் இருக்கால, அவளுக்கு மனசுக்குள்ள ஏதோ தோணுது. சிசிடிவிக்கு ஃபுட்டேஜ் பாக்குறா. எப்படி அடிச்சுட்டு காப்பாத்தி கூட்டு வந்தாரு பாத்தியா, இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், நான் இங்க வந்ததுல இருந்து அவர் எனக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணிருக்காரு, நான் ஒரு வேளை அவரை லவ் பண்றேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பாத்துட்டு என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, இல்ல நான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன் நல்லா ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டு நேரா யூயோட வீட்டு கதவை போய் தட்டிட்டு இருக்கா. நம்ம யூயோ குட்டி நாயை தூக்கி வச்சுட்டு அதை கொஞ்சிட்டு இருக்கான். ஷாமான் ஓவரா குடிச்சிருக்க, அந்த பக்கம் திரும்பன்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லா தெரியும் எனக்கு பிடிச்சிருக்கு தானே உனக்குன்னு சொல்லிட்டு இவன் நாய்க்குட்டி கூட பேசிட்டு இருக்கான். ஆனா ஷாமான் அவன் கிட்டதான் பேசுறா போலன்னு தப்பா நினைச்சுக்கிறா. புடிச்சா புடிச்சுக்கோ, ஆனா எனக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு தொடர்ந்து அவன் நாய்க்குட்டி கூடயே பேசிட்டு இருக்க. ஷாமான் அடுத்த நாள் பாக்குறா. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கேஷுவலா சரி பிடிக்குதுன்னா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நான் என்ன அர்த்தம்னு கேட்க, அவருக்கு ஒன்னு அவ்வளவா பிடிக்கல போலடி, அதுதான் அப்படி சொல்லிருக்காரு, இதை தயவு செஞ்சு இதோட மறந்துருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம யூ வேற அவார்ட் வாங்க போறான்ல, ஜியாவை பாக்கிறதுக்கு வரான். அவார்ட் வாங்க போறேன், அதுல இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சஸ்பென்ஸ் தான், ஆனாலும் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும் பெஸ்ட் டிசைனர் அவார்ட், வேற யாருக்கு கிடைக்க போகுது, என் கூட வர போறது யாரு, நீ தான் அப்படின்னு சொல்ல, சரி போனா போது வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவும் ஒத்துக்கிறா. யூ கூட போய் ஜோடியா இறங்குறா. பயங்கரமா அங்க ஆளுக்கு போட்டோவா எடுத்துட்டு இருக்காங்க.
நம்ம ஜியாவும் நல்லா போஸ் கொடுத்துட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அங்க அந்த யூலாங்கு இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். அதனால அதே மாதிரி என் கையையும் புடி அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்ல ஜியா கையை பிடிச்சுக்கிறா. 2 பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. இந்த யூலாங் இப்பதான் நியூ டிசைனர் போல. நியூ டிசைனருக்கான அவார்ட் வாங்குறான். அடுத்து பெஸ்ட் டிசைனருக்கான ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. நம்ம யூக்கு தான் அது கிடைக்குது. மேல போய் அவார்ட் வாங்கிட்டு பெருமையா பாத்துட்டு இருக்கான். நம்ம ஜியா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இவன் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. எல்லாரும் பயங்கரமா கை தட்டிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவார்ட வாங்கிட்டு யூ வர சென்னு பாக்குறான். ஆஹா, சும்மாவே ஆடுன்னு ஆடுவாரு, அவார்ட வேற வாங்கிட்டாருன்னு. கலக்கிட்டீங்கன்னு சொல்ல ஏன் எனக்கு லைக் போடல, போய் Facebookல போய் லைக் போடு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். ஷாஷா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் இவனை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க போல, நம்ம பர்சனலா எதையும் போட முடியாதுன்னு. வீட்டுல போய் யூ உட்காந்துட்டு வேணும்னே அவார்ட் நியூஸ் வர நேரமா பார்த்து நியூஸ் சேனல் வச்சு விட்டுறான். அவங்க அம்மா பாக்குறாங்க. என் பையன் அவார்ட் வாங்குறான்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து கத்திட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து யூ நம்ம ஜியாவை கட்டி பிடிச்சிட்டு சீன் எல்லாம் வர காட்டுறாங்க. ஜியாவும் என் பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இனிமே எனக்கு நிம்மதிதான் சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா ஜியா சொல்றா, ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூவை தனியா கூப்பிடுறா. என்ன பார்த்தாங்க அப்படின்னு கேட்க, நான் அவார்ட் வாங்குறத பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஜியாவை சமாளிச்சு அனுப்புறான். அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா அவன் கிட்ட சொல்றாங்க, நான் போய் சொர்க்கத்துக்கிட்ட போய் யமனையே பாத்துட்டு வந்துட்டேன்ப்பா. அப்ப நான் அவன் கிட்ட சொன்னேன், என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் தனியா அவனை எப்படி விட்டு வருதுன்னு கேட்டேன். அவன் தனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால எம்மன் என்ன மறுபடியும் திரும்ப விட்டுட்டாருப்பா. நீயும் ஜியாவும் ரொம்ப நல்ல ஜோடி, நீங்க 2 பேரும் நல்லா ஒன்னா வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க மறுபடியும் மயக்கத்துக்கு போயிருக்காங்க. யூ பாக்குறான். என் அம்மாக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்க, ஒண்ணுமே ஆகல, உங்க அம்மா நல்லாதான் இருக்காங்க, இன்னும் 1 நாள் தான், நாளை காலை டிஸ்சார்ஜே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் யூ மறுபடியும் வந்து CEO ஷென்னெல்லாம் பார்த்து, நீங்க யாருமே எனக்கு லைக் போடல, ஏன்னா உங்களால லைக் போட முடியாது, என்ன பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனோட ஒரே தொல்லையா போச்சு. இப்ப என்ன லைக் தானே போடணும், போடுற அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லிட. இங்க பார்த்தா நம்ம ஷாமான் இருக்கால, ஊரை விட்டு பீஜிங் கிளம்பி போறாளாம், அங்க ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்குது. யூ அங்க வரான். பவுல் நிறைய நூடுல்ஸ் கொண்டு வந்து, நீ சென்ட் ஆஃப் பண்றான்ல உனக்கு, சோ என் கையாலேயே கொண்டு வந்து தர அப்படின்னு சொல்றான். உடனே ஷென்னு பாக்குறான், கையாலேயே நூடுல்ஸா, இதெல்லாம் பெரிய குடுப்பன தெரியுமா, எனக்குலாம் ஒரு தடவை கூட கிடைச்சதே இல்லைன்னு சொல்ல, இவன் மறுபடியும் நம்ம மேல ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க ஆரம்பிக்கிறா. சரி, இன்னைக்கு எப்படியாவது என் மனசுல இருக்கிறத சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லுன்னு அவரும் கேஷுவலா கேட்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜியா உள்ள வந்துடுறா. ஜியா உள்ள வந்ததுமே யூ வந்துட்டு அவகிட்ட நைன்னு ஏதாவது நச்சு போடுங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க, ஜியாவும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்க, இத பாக்குறதுக்கு பயங்கரமா ஷாமானுக்கு பொறாம வந்துருது. கத்துன்னு கத்திட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி ஓடிடுறா. என்னாச்சு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா பின்னாடியே வர, எனக்கு யூவை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஷாமான் கேக்குறா. இதுக்கு எந்த பதிலுமே ஜியா சொல்லவே இல்ல. மௌனம் சம்மதம்னு எனக்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஷாமான் சொல்றா. சரி ஓகே, நீ பாத்துட்டு வாமா அப்படின்னு அழுதுட்டே அங்க இருந்து ஜியா கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலை ஆகுது. நான் கிளம்ப போறேன் சார், பாய் அப்படின்னு நம்ம யூட்ட சொல்லிட்டு போறதுக்காக ஷாமான் வந்திருக்கா. போய் பாத்துட்டு வா, ஒன்னும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், உன் வேலை எதுவும் செட் ஆகலனா மறுபடியும் எங்க கிட்ட வான்னு சொல்ல, சரி கண்டிப்பா, ஆனா நாங்க செட் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார்ல ஏறதுக்கு போறா. நாய்க்குட்டிக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிருக்கேன்னு ஒரு பொம்மை குட்டியை கொண்டு வந்து யூ கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷாமான் ஒரு மாதிரி சோகத்தோட ஆனா ஒரு சாட்டிஸ்பாக்சனோட அந்த 2 பேர் தான் ஜோடின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம யூ பார்க்கு வந்துட்டு இருக்கான். அங்க யூலாங் வந்துட்டான். எப்படிங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை புடிச்சீங்க, சூப்பருங்க, நானும் எத்தனையோ பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன், ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்ல, ஆனா எனக்கு உங்க ஜோடியை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஜோடியா வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் சீரியஸா லவ்ல இறங்கிட்டேன், எனக்கு உங்க ஹாப்பினஸ பாக்கிறதுக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு யூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நானும் அவ்வளவு நல்ல ஜோடியா அப்படின்னு ஒரு பக்கம் யூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஜியா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. நேத்தவ கிளம்புனால ஷாமான் கிட்ட பேசும்போது ஷாமான் அப்ப கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு இருக்கா. அவரை பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் தான் இருந்தேன், கரெக்டா அப்போ நீங்க வந்துட்டீங்களா, அது வரையும் ரொம்ப கேஷுவலா இருந்தவரு உங்களை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு, மாறி மாறி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு, நீங்களும் அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தீங்களா, ஏதோ கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனா கப்பல பாக்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ரொம்ப பொறாமையா இருந்தது, ஆனா நீங்க ரொம்ப நல்ல ஜோடி, நீங்களும் ரொம்ப நேர்மையா பிடிச்சிருக்குங்கிறத பிராங்கா ஒத்துக்கிறீங்க, அதே மாதிரி அவரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத எந்த மறைவும் இல்லாம காட்டிக்கிறாரு, நானும் பிராங்கான ஆளுங்கிறதால அதை பிராங்கா சொல்லிட்டேன், நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பியிருக்கா. அதனால நம்ம ஜியா யூக்கு போன் பண்ணி ஒரு BBQ போலாமா அப்படின்னு கேக்குறா. 2 பேரும் போய் உட்கார்ந்துருக்காங்க. இங்க என்னமா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்க, இங்க நீங்க 2 பேரும் கப்பல் தானே, கப்பலா வந்து எங்க முன்னாடி கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து இந்த வால்ல மாட்டிடுவோம், அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு சொல்ல யூ தான் எந்த ஆஃபர்னாலும் விட மாட்டான்ல,
நான் கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஜியா கொஞ்சம் பக்கத்துலயே போயிட்டு இருக்கான். ஜியாவும் ஆக்வர்டா வெயிட் பண்ணிருக்கா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ நேரா ரெஸ்ட் ரூம் போறவன் வாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்ல. பாத்ரூம்ல இருந்து அப்படியே ஓடி போயிடுறான். ஜியா வெயிட் பண்ணி பாத்துட்டு நொந்து போயிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கா. அடுத்த நாள் யூ நேரா ஜியாவை பாக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறான். ஜியா இல்ல, அவங்க லீவ் போட்டுட்டு அவங்க ஷிஃப்ட ஏன் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு இன்னொரு டாக்டர் சொல்றாரு. எங்க போனான்னு தெரியலையே. யூ ஒரு பக்கம் சோகமா சுத்திட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஜியா சோகமா சுத்திட்டு இருக்கா. ப்ளீஸ் என் வீட்டுக்கு வா அப்படின்னு யூ கேட்டிருக்கான்னு. போனா போது ஃபைனல் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜியா வரா. பார்த்தா வராண்டலையே சாப்பாடு டேபிள்லாம் இருக்கு. இத பாத்துட்டு இப்பயும் வராண்டாவான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போயிடுறா ஜியா. இல்ல போகாத, வீட்டுக்குள்ள ஸ்மெல் அடிக்குமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுக்குள்ள சோய் சாஸ் இருக்கு, அதை போய் நீ எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேருக்கும் ஃபெயிலியர் ஆயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என் வாய்க்கு யார் கூடயுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு யூ சொல்றான். அது எப்படி நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு முடிவு பண்ணலாம்? கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா 2 பேர் தான் சேர்ந்து ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். நானும் இருக்கேன்ல, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன். இத்தனை நாள் நமக்குள்ள நல்லா தானே போச்சு. தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆச்சுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் எதையுமே தொடங்க முடியாதுன்னு கேக்குறா. நான் போய் சோய் சாஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு முதல் முறையா உள்ள போறா. வீட சுத்தி பாத்துட்டு இருக்கா. இவளோட போட்டோ ஃப்ரேம் எல்லாம் யூ உள்ள வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜியா சிரிக்கிறா. நிறைய குட்டி பொம்மையா இருக்கு, மண்ல செஞ்ச பொம்மை. அது ஜியா பாத்துட்டு இருக்கும் போதே நான் சின்ன வயசுல இதே மாதிரி மண் பொம்மை செய்வேன், அப்படி ஒரு தடவை செஞ்சுட்டு இருக்கும் போது மழையில எல்லாமே கரைஞ்சிருச்சு. எங்க அப்பா பாருடா பொம்மை கரைஞ்சிருச்சு, இதுக்கு குட்டியா ஒரு ஷெல்டர் போட்டுக்கலாம்லன்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு வீடெல்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்ல. ஜியா ரொம்ப நல்ல பேக் ஸ்டோரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே யூ பாக்குறான். இது நமக்காக நான் டிசைன் பண்ண வீடு, என்னால பண்ண முடியல. உன்னை முதல் தடவை நீ வான வேடிக்கை பார்த்தல, அப்போ இந்த விண்டோ வச்சேன் நீ வானத்தை அழகா பாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா உன் பழக்கம்லாம் தெரியாம இன்னொரு ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சிருக்கேன். உன் கூட பழகி அதை நான் தெரிஞ்சுக்கலாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீடு டிசைனை பினிஷ் பண்ணிட்டு இதே மாதிரி வீட்டை ரீமாடலிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்க. உடனே ஜியா சொல்றா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ இல்ல ஒரு தடவை கிஸ் பண்ணிடுறேன், அப்புறம் 2 பேரும் நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி யூ நம்ம ஜியாக்கு கிஸ் பண்றதுக்கு போறான். ஜியா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தலை முடியெல்லாம் கழட்டி விட்டு ஸ்டைல் ஆயிட்டு. இப்ப பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு டாக்டர், ப்ரொஃபஷனல் கிடையாது, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ ஜியாக்கு கிஸ் பண்றான். 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இதோட இந்த கியூட்டான லவ் ஸ்டோரி ஒரு எண்டுக்கு வருது. இதே மாதிரி அடுத்து நிறைய மூவிஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.